ஐயையோ போச்சு. எங்கேயுமே பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, சிலிண்டர் இல்ல, எல்லா ஹோட்டலையும் இழுத்து மூடிட்டாங்க. எங்களால டீ குடிக்க முடியல, காஃபி குடிக்க முடியல, சோறு திங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருந்து ரோடு வரைக்கும், டீ கடை வரைக்கும் இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. எங்கேயுமே சிலிண்டர் இல்ல. எப்படி ஒரே நாள்ல எல்லாருக்கும் சிலிண்டர் தீர்ந்து போச்சு? ஒரே நாள்ல எல்லா ஹோட்டல் உரிமையாளர்களும் ஹோட்டலை மூடிட்டாங்க அப்படிங்கறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இப்படி பொய்யான வதந்திகளை மட்டும் பரப்புறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. இந்த மாதிரியான வதந்திகளை பரப்புனீங்கன்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர்க்கால சூழல் இருக்கிறதுனால மிடில் ஈஸ்ட்ல இருந்து நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் வரல அப்படிங்கிறது தான் செய்தி. உண்மையில தட்டுப்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கறதான் இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. மக்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பதட்டம் அடையாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, சரியாயிடும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. என்னன்னா, எதையாச்சும் பொய்யா பரப்பி விட்டுட்டா நம்ம ஆளுங்க அதை நம்புறாங்க. ஏன்னா நானே பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லயும் அவ்வளோ கியூ. வீட்டுல எல்லாரும் எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போன் பண்ணி சிலிண்டர் எல்லாம் பேக்கப் வச்சிருக்கீங்களா, என்னமோ நாளைக்கு இப்ப நம்ம ஒரு கோவிட் டைம்ல ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பிஹேவியர் தான் இங்க நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இந்த தண்ணி கேன் இருக்குல்ல, அதுல எல்லாம் புடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க மக்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சிலிண்டர் எல்லாம் தீந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல நாங்க சிலிண்டர் புக் பண்ணும் வரல, சிலிண்டர் புக் பண்ணும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் முற்றுகை போடுறது, போராட்டம் நடத்துறது, பிரச்சனை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இதை செஞ்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பயத்தினாலதான் செய்யறாங்க அப்படின்னு தெரியுது. இதுக்கு பின்னாடி முழுமையாக எதிர்கட்சிகளோட சதி இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. பட் ஆனா கட்சி பாகுபாடின்றி நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். உலகம் முழுக்க இப்ப எப்படி இருக்கு, உலகத்துல நடக்கக்கூடிய போர், அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மேல தொடுக்கக்கூடிய இந்த போர், ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்மே பாத்தீங்கன்னா பதற்றத்துலதான் இருக்கு. அப்படி இருக்க சூழல்ல ஒட்டுமொத்த உலகமும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம திகச்சு போயிருக்க நிலையில இந்தியாவுக்கு சப்போர்ட் இருக்கா, நமக்கு தேவையான ஸ்டாக்ஸ் நம்ம வச்சிருக்கோமா, நம்மளால சஃபிஷியன்டான பேலன்ஸ் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கறத எங்க உங்களுக்கு சரியான தகவல்கள் கிடைக்குமோ அதை தேடி தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது நம்ம மக்கள் கிட்ட சொல்றோம். இங்க வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு நியூஸ் போடுறது இல்ல அதை ஒரு செய்தியாக்குறது அப்படின்னு இல்லாம பொறுமையா மக்களை பயம் கொடுத்தாம, ஏன்னா எல்லாரும் அன்றாடம் வாழ்க்கைக்கு தேவையானது, இன்னைக்கு ஒரு ஹோட்டல் நடத்துறவங்களா இருக்கட்டும், இல்ல வீட்டுல சமையல் பண்றவங்களா இருக்கட்டும், பைக் இருந்தாதான் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு இருக்க நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்க கவலைப்படுறது ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயம். ஆனா பதுக்கி வச்சுட்டு அவங்களை ஏமாத்துறவங்களாக இருக்கட்டும், இல்ல இது மாதிரி பொய்யான தகவல்களை பரப்பி மக்களை பயம் கொடுத்துறதா இருக்கட்டும், இது முற்றிலும் தவறான விஷயம். சோ உங்களுக்கு நியாயமான தகவல்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இருக்கு. என்ன உண்மை நிலவரம், பேக்கப் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோல நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் பேச போறோம். சோ அது மூலமா நமக்கு எவ்வளவு இருப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ முதல்ல நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளே ரொம்ப ஆர்வமா இருப்போம், என்னன்னா எல்பிஜி சிலிண்டரா இருக்கட்டும், இல்ல சிஎன்ஜி சிலிண்டரா இருக்கட்டும், இல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பெட்ரோல் மற்றும் டீசல் பொருட்களா இருக்கட்டும், தங்கு தடை இல்லாம நமக்கு கிடைக்குமா, இந்தியா அதுக்கு போதுமான அளவுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு இந்திய அரசாங்கமே நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. சோ நாங்க ரிசர்வ் வச்சிருக்கோம், நீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க, 74 நாள் வரைக்கும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு நாடு கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணல, நம்ம வெறுமனே ஈரானையோ இல்ல மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோ நம்பி இல்ல, மொத்தம் 40 நாடுகளோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம். குறிப்பா 2025 பிறகு பாத்தீங்கன்னா அவ்வளவு நாடுகளோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நமக்கு இந்த பக்கம் இல்லைனாலும் ரஷ்யால இருந்து வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கு, அர்ஜென்டினாவோட டைப் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து இந்த வழியா இல்லாம இன்னைக்கு எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிறது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற அந்த கரை பகுதி தான். அங்க இருந்துதான் எல்லா கண்ட்ரில இருந்தும் நமக்கு கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற வார்னால இந்த இடத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஈரான். சோ இதனால இந்த வழியா எந்த கப்பலுமே போக முடியாது அப்படின்ற நிலையானது இருக்கு. பட் ஆனா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான அசரி அவர்கள் கிட்ட பேசி ஒரு பர்மிஷனை வாங்கியிருக்காங்க நம்மளுடைய கப்பலுக்கு மட்டும். இது ஒரு டிப்ளமேசி மூவா தான் பார்க்கப்படும். ஏன்னா
இந்த வழியா வந்து வரக்கூடிய ரெண்டு கண்ட்ரிக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஒண்ணு வந்து சைனா, இன்னொன்னு வந்து இந்தியா. சோ இந்தியர்களுடைய கப்பல் இந்த வழியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்கோம். பட் ஆனா அந்த வழியா வர வேண்டிய முக்கியமான ஒரு கப்பல் ஆல்ரெடி மும்பை வந்து சேர்ந்துருச்சு இன்னைக்கு. இதுதான் இன்னையோடைய நியூஸ். சோ புஷ்பாக் மற்றும் பரிமல் இந்த கப்பல் இருக்கு இல்லையா, இது வந்து ஆல்ரெடி ஒரு கப்பல் வந்து மும்பையை வந்து சேர்ந்துருச்சு. சோ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல இந்தியாவுக்கு எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. சோ அதனால நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் நமக்கு சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த தடை கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. டிப்ளமசியை கையாளுது இந்திய அரசு அப்படின்னு பார்க்கணும். ஈரானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்மளுடைய கொச்சின்ல அவங்க கப்பலையும் அவங்களுடைய நாட்டு மக்களையும் பாதுகாத்து நம்ம வச்சிருந்தோம் அப்படிங்கிற டிப்ளமசியை மட்டும் கையாளுறாங்க. சோ நமக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இந்திய அரசாங்கம். சரி, இதெல்லாம் வளவலன்னு பேசிட்டு இருக்காது. என் வீட்டுக்கு சிலிண்டர் வருமா வராதா இதை மட்டும் சொல்லு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா வரும். என்ன அப்படின்னா இந்திய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இந்திய அரசு அத்தியாவசிய பொருட்களுக்கான சட்டம். இதை பயன்படுத்தி புரோபேன், பூட்டேன், பெட்ரோலியம் ஸ்டீம்ஸ் அதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையுமே வந்து எல்பிஜி சிலிண்டர் ப்ரொடக்ட் பண்றதுக்கான டீவியேஷன்ல திருப்பி விட்டுருக்காங்க. இதன் மூலமா வந்து வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி சிலிண்டர் இருக்கியா, இதுக்கு ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அரசாங்கத்தோடைய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியாக இருக்கக்கூடிய ஐஓசியா இருக்கட்டும், பிபிசிஎல்லா இருக்கட்டும் அல்லது ஹெச்பிசிஎல்லா இருக்கட்டும், இந்த எல்லா கம்பெனிக்குமே வந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. 99 உள்நாட்டு எல்பிஜி சிலிண்டர்களை எல்லாம் வந்து வீடுகளுக்கு முதல் உரிமை கொடுக்கணும். அதாவது டொமஸ்டிக்கு முன்னுரிமை கொடுக்கணும். த டசன்ட் மீன் வந்து உங்களுடைய கமர்ஷியலுக்கு கிடையாது அப்படின்னு கிடையாது. பட் எது அத்தியாவசியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த டொமஸ்டிக் சிலிண்டர் உங்களுக்கு வந்து சேரும். கமர்ஷியல்ல ஒரு சில தினங்கள் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களே தவிர மத்தபடி தட்டுப்பாடு அப்படிங்கிறதுலாம் இங்க கிடையாது அப்படிங்கறத உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து இந்த இருப்பு அப்படிங்கிறது 74 நாட்கள் வரைக்கும் தாங்கும். இதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் இதுக்கான கமர்ஷியல் பெட்ரோலியம் இருப்புகளையும் நாங்க வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 250 பில்லியன் பேரல் வந்து நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கு இந்திய அரசாங்கம். சோ அதனால நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இதோட சேர்த்து இந்திய அரசு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்கு அப்படின்னா, உலக நாடுகள் அப்படிங்கிறது இந்த போர்னால பதற்றம் அடைச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். பட் ஆனா நம்ம இந்தியா எல்லாத்துக்கும் தயார் நிலையில தான் இருக்கும். ஒரு சில நாடுகள் கிட்ட இருந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்த இந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்தி இப்ப 2025க்கு அப்புறமா 40 நாடுகளை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். இப்ப இருக்கக்கூடிய எல்பிஜி சிலிண்டரா இருக்கட்டும் இல்ல பெட்ரோல் டீசல் விலைகளையா இருக்கட்டும் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. வீடுகளுக்கு தங்கு தடையின்றி உங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் வந்து சேரும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை தமிழக அரசு கொடுக்குது. பொய்யான வதந்திகளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுது. கூடுதலாக மாற்று வழியில இருந்து நமக்கு வர வேண்டிய கார்கோக்கள் அதுக்கான ஏற்பாடுகளையும் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த பொய்ய பரப்பை அரசியல்வாதிகள் இங்க அரசியல் செய்யக்கூடியவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. பொய்யான தகவல்களோ இல்ல பதுக்கி வைக்கிறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பேனிக் சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் வந்து ஸ்டாக் பண்ணிப்பாங்க. இதை நான் என்னோட ஃப்ரெண்டு கூட சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா நம்ம ஒரு பதட்டத்துல இருக்கும்போது எல்லாத்தையும் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம் அப்படின்னு நினைப்போம். இது தப்பு கிடையாது. பட் மக்கள் வந்து ஒரு பேனிக் ஆயிட்டாங்க அப்படின்னா எல்லா பொருளையும் வாங்கி நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட மென்டாலிட்டி. நம்மள நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கணும்னு நினைப்போம். பட் ஆனா அரசாங்கம் தெளிவா சொல்றாங்க, நீங்க பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒண்ணும் 90கள் கிடையாது. இது மோடி அரசாங்கம். 90கள்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த நேரங்களை பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல 3 வாரங்களுக்கு மட்டும்தான் இருப்பு வச்சிருந்தாங்க, தங்கத்தை அடமானம் வச்சிருந்தாங்க. ஆனா என்டிஏ அரசு அப்படி கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய இந்த 2026 என்டிஏ அரசு அப்படிங்கிறது 5 வருடத்துக்கான இறக்குமதி இருப்பை வச்சிருக்கு. 40 நாடுகளோட உடன்படிக்கை போட்டிருக்கோம். அதோட சேர்த்து 74 நாட்களுக்கு நமக்கு தேவையான எல்லா இருப்பையும் நம்ம வச்சிருக்கோம். அதோட சேர்த்து நம்மளோட பணவீக்கம் அப்படிங்கிறது 2.75% தான். ஸோ அதனால நம்ம வீடு பாதுகாப்பா இருக்கும், நம்ம நாடும் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை மோடி அரசாங்கம் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு யாரும் பயப்பட வேண்டாம். இந்த சூழல் நம்ம கட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத அரசாங்கம் நமக்கு சொல்றாங்க. நம்மளோட கடமை என்ன உண்மை அப்படின்றது தேடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.